விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஆத்துக்கும் கடலுக்கும் கரைக்க கொண்டு போனாங்க. ஒரு பிள்ளையாராவது கரையல, எல்லா பிள்ளையாரும் கரை ஒதுங்கிட்டாரு. சேச்சி விட்டாலுதாங்க பிள்ளையார களிமண்ல செஞ்சு ஆத்துல போடுவாங்க, பாத்துருப்போம். இது எதுல செய்தாங்கன்னு தெரியல. பிள்ளையார தண்ணியில தூக்கி போட்டா பிள்ளையாரு மிதக்காரு, போட்ட அமுக்குதானுங்க. அவர் கரையாம இப்ப கரை ஒதுங்கி கிடக்காரு. இது பிள்ளையார்ட்ட இருந்து நீங்க அருள் வாங்கல, பிள்ளையார்ட்ட இருந்து சாபத்தை வாங்கிருக்கீங்க. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. முன்னால பிள்ளையார பசுமாட்டு சாணிலையும் சந்தனத்திலையும் களிமண்லையும் செஞ்சு கரைச்சாங்க. இப்ப எதுல என்ன இதுல போட்டு செய்தாங்கன்னு ஒரு இதுவும் தெரியல. இத வேற பிள்ளையார வாங்கி வச்சுக்கிட்டு நாங்களும் பிள்ளையார வச்சிருக்கோம், நாங்களும் பிள்ளையார வச்சு கரைக்க போறோம். ஊர் மெப்பனைக்கு அடுத்தவன் வயிறு பிள்ளையார வாங்கி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு கரைச்சிட்டு பாவத்தை வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. பாவத்தை இத வேற பிள்ளையார ஆட்டம் பாட்ட வேற போட்டு கரைக்க வேற. பிள்ளையார கரைக்க போறவே நல்ல ஒரு குவாட்டரை வாங்கி வாயில ஊத்திக்கிட்டு பிள்ளையார கரைக்க போறான். இது பிள்ளையார் வாயில மண்ணதம்ல அள்ளி போடுவாரு. ஒவ்வொரு ஆத்தையும் கடற்கரையும் போய் பாருங்க, பிள்ளையார் ஃபுல்லா கரை ஒதுங்கி கிடக்காரு. பிள்ளையார் அவ்வளவு பிள்ளையார் கரை ஒதுங்கி கிடக்காரு. என்ன இதுல போட்டுல செய்தியா? பிள்ளையார பழையபடி மண்ணிலையும் களிமண்ணிலையும் மாட்டு சாணிலையும் சந்திரத்தையும் போட்டு கொண்டு கரைங்கல, கடலையும் ஆத்தையும் நாசக்காடாக்கிட்டானுங்க.